லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. சொந்தமெல்லாம் தோரணமா மேளம் கொட்டி வரவேற்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. அழகிய ஊஞ்சலாய் ஆடவே பாசத்தை பாடலாய் பாடவே குதூகலம் வீட்டில் பொங்கியோடவே குட்டி குட்டி கவிதைகள் ஒன்று கூடவே லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. இனிமே உன் வீட்டுக்கு போறத பத்தி யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க. நீ அங்க நிம்மதியா இருக்கணும்னு தான் இப்ப நான் உனக்கு போன் பண்ணேன். வெற்றி பாத்தியாடா, சித்திகிட்ட பேசின உடனே லட்சுமி எப்படி கண்கலங்கரா பாடுறா. இதாண்டா வளர்த்த பாசங்கிறது. நந்தினி, போன்ல பேசுனது யாருன்னு தெரியுமா? அதாங்க எனக்கும் தெரியல. நந்தினி என் பேரை சொல்லி பேசுறாங்க. மாமா கிட்ட நீங்க அவங்களுக்கு போன் பண்ணி பேசுனதா அவர்கிட்ட சொல்லிருக்காங்க. குழப்பமா இருக்கு வெற்றி, என்ன நடக்குதுன்னே ஒண்ணுமே புரியல. ஆமா நந்தினி, அப்பா நீ போன் பண்ணி பேசுனியான்னு கேட்டப்போ ஒரு நிமிஷம் நான் ஆடி போயிட்டேன். ஆனா ஒண்ணுங்க, பேசினவங்க பணம் பணம்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம கதையை தெரிஞ்ச யாரோ ஒருத்தவங்க தான் போன் பண்ணி பேசிருக்கணும். ஒருவேளை அந்த கரடி மாதிரி வேற யாரா இருக்குமோன்னு தெரியல. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இந்த பிரச்சனை வேறயா? நந்தினி, கெட்டதுலயும் நல்லதொன்னு நடந்திருக்கு. இனிமே அப்பா உங்க வீட்டுக்கு போறத பத்தி பேச மாட்டாரு. அது போதும் இப்போதைக்கு. மாமா பேசும்போது மறுபடியும் எங்களுக்கு கிடைச்ச தங்கத்தை நாங்க விட மாட்டோம்னு சொன்னாருல, அது நீங்க கவனிக்கலையா? ஆமா, இப்படி ஒரு நல்ல மனுஷன் கிட்ட போய் நடிக்கிறது கஷ்டமா இருக்கு வெற்றி. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நந்தினி. இப்ப கூட நம்ம ரெண்டு பேரும் அப்பா கிட்ட உண்மையை சொல்லதானே போனோம். அதுக்குள்ள சம்பந்தமே இல்லாம யாரோ போன் பண்ணி இப்படி செஞ்சிருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்தா அப்பா கிட்ட எப்ப உண்மையை சொல்றது? அதுக்குன்னு ஒரு நேரம் வராமல போயிடும். போன்ல பேசும்போது அத்தை சீக்கிரமா குணமாயிடணும்னு சொன்னாங்க. இது எப்படியோ வெற்றி, மாமா கல்யாணத்துக்குள்ள அத்தை பழைய நிலைமைக்கு திரும்ப வரணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அது முதல்ல யோசிக்கலாம். நம்பிக்கையோட ஒரு காரியத்தை செஞ்சா அது கண்டிப்பா நடக்கும் நந்தினி, நடக்கும். ஐயா வணக்கம் ஐயா, செலவு துணி கொண்டு வந்திருக்கேன். அங்க அந்த ஊஞ்சல் வச்சுட்டு போப்பா. சரிங்க. என்னப்பா, என்ன பணம்? எப்பா பணம் வேணும்னு என்கிட்ட பேசாத, லட்சுமி கிட்ட பேசி வாங்கிட்டு போன்னு சொல்லிருக்கேன்ல. காலங்காலமா உங்ககிட்டே பணம் வாங்கி பழக்கம் ஆயிடுச்சுங்க ஐயா. தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க ஐயா. சரி சரி. அம்மா லட்சுமி, என்ன மாமா? இங்க வாமா. சொல்லுங்க மாமா. செலவு துணிக்கு காசு வேணுமா? கொடுத்துருமா. கொண்டு வரேன். எவ்வளவு சின்ன? 140ங்கம்மா. வரங்கம்மா. சரிங்க.
பீரோ வேற பூட்டி கிடக்கு. லட்சுமி, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். இந்த துண்டு எடுமா. மாமா, இந்த பீரோவை திறக்கவே முடியல மாமா. இதோட சாவி இதுல எது மாமா? அந்த பீரோவோட சாவி இந்த கொத்து சாவியில் இருக்காதுமா. அப்போ சாவி எங்க மாமா? அது சாவி சொல்ல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல மாமா. கொஞ்சம் இருமா. எப்ப நீ இந்த வீட்டுல ஒருத்தி ஆயிட்டோ, இனிமே மறைக்கிறதுக்கு என்னமா இருக்க போகுது? எங்களை விட்டு போன தங்கம், அப்ப உபயோகப்படுத்தின பொருள்லாம் அதுல இருக்குதுமா. அதை திறந்தா தங்க ஞாபகம் வரும்னு திறக்காம பூட்டி வச்சிட்டோமா. இதுல தங்கம் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் இருக்கா? ஆமாமா. மாமா, தங்கத்தை தான் என்னால பார்க்க முடியல. அவ யூஸ் பண்ண திங்ஸையாவது பார்க்கலாமா? என்னமா இப்படி கேட்டுட்டேன்? இந்த வீட்டுல உனக்கு இல்லாத உரிமையா? தாராளமா பாருமா. மாமா, இந்த சாவி இந்தாம்மா, இந்த திறந்து பாரு. கொலுசு சத்தம் கேட்டதும் உடனே பாக்குறாங்க.
ஏமா? ஒரு நிமிஷம் மாமா. மாமா, இப்ப அத்தை என்ன பண்றாங்கன்னு பாப்போம். லட்சுமி, இதே மாதிரி பண்ணினா வள்ளியம்மை சீக்கிரமே குணமாயிடுவாமா. மாமா, அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சேர்ந்து அத்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். ஆஸ்பத்திரிலாம் வேணாமா, வள்ளியம்மைக்கு சிரமமாயிடும். டாக்டருக்கு ஃபோன் பண்ணா அவரே இங்க வந்து பார்த்துட்டு போயிடுவாரு. மாமா, என்ன மாமா, அத்தைக்கு சிரமம் கொடுக்க கூடாதுன்னு வீட்லயே வச்சிருந்தோம்னா அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் ஒண்ணு வர மாட்டேங்குது. அவங்கள அடிக்கடி வெளியில கூட்டிட்டு போனதா மாமா கல்யாணத்துக்கு முன்னாடி குணமாவாங்க. ஆமா மாமா. லட்சுமி, பெரியவன் கல்யாணத்துக்குள்ளேயே வள்ளியம்மை பழைய நிலைமைக்கு வந்துட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இதெல்லாம் நடக்குமாமா? மாமா, கண்டிப்பா நடக்கும். நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. அத்தை, நீங்க சீக்கிரமா குணமாயிடுவீங்க. உன்னை தங்கன்னே நினைச்சிட்டாமா. அனி அனி அனி, பூஜை கூட இருக்கு, கோயிலுக்கு போறோமா? சொல்லவே இல்ல. அண்ணே அண்ணே அண்ணே. என்னடா ஏலம் விட்டுக்கிட்டே இருக்க? இல்லண்ணே, அம்மா காலையில இங்க இருக்காங்க. அதுவும் இல்லாம பூஜை கூட வேற இருக்கு. கோயிலுக்கு ஏதாவது போறோமா? இல்லையேடா, நாங்க யாரும் போற மாதிரி இல்லையே. ஒருவேளை லட்சுமி கூட்டு போறாளோ? லக்ஷ்மி அண்ணா, லக்ஷ்மி பாத்தீங்களா? இல்லடா, காலையில இருந்து பாக்கலடா. லட்சுமி, அம்மா லட்சுமி.
மாமா அத்தைய கோயிலுக்கு அழைச்சிட்டு போலான்னு இருக்கேன். என்ன எல்லாரும் இப்படி பாக்குறீங்க? இல்லம்மா, நீ கோவிலுக்கு போகணும்னு சொல்ற. ஆனா ஓ, பாவாடை தாவணி போட்டிருக்கேன்னு பாக்குறீங்களா? ஆ. மாமா அது வெள்ளிக்கிழமையானா தங்க ஸ்கூலுக்கு மட்டம் போட்டுட்டு அத்தையோட கோயிலுக்கு போவான்னு அவரு சொன்னாரு. அதான் தங்கத்தோட பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு அத்தைய கோயிலுக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கேன் மாமா. அப்போ அது டாக்டர் சொன்ன மாதிரி அத்தைக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருதான்னு பாக்கலாம்ல. கூட்டிட்டு போவோம் மாமா. இதையம்மா என்கிட்ட கேக்குற? இல்லண்ணே, அப்பா இருந்திருந்தா அவர்கிட்ட லக்ஷ்மி கேட்டிருப்பா. அவர் பத்திரிக்கை கொடுக்க வெளியூர் போயிருக்காரு. அதான் உங்ககிட்ட கேக்குறா. அது எப்படி லட்சுமி, நீ மட்டும் அம்மாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போறேங்கிற? நாங்களும் உன் கூட வருவோம். டேய் வாடா. சரிங்க. சரி வாங்க. மாமா வண்டி நிறுத்துங்க. எதுக்குமா வண்டியை நிறுத்த சொன்ன? மாமா நல்ல நேரம் வந்தா தொட்டதெல்லாம் பொண்ணாகும்னு சொல்லுவாங்க. அத்தை குணமாகிற நேரம் வந்தாச்சு. அங்க பாருங்க. ஏமா, நாதஸ்வரக்காரங்களுக்கும் அம்மா குணமாகறதுக்கும் என்னமா சம்மந்தம்? முதல்ல அத்தை இறக்கி வீல் சேர்ல உட்கார வைங்க, அப்புறம் சொல்றேன். டேய் வாங்கடா. என்னங்கம்மா? வணக்கங்க. வணக்கம்மா. எங்க அத்தை உடம்பு சரியில்லாம இருக்காங்க. இந்த வாசிப்ப கேட்டா அவங்க குணமாயிடுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்கு. கொஞ்ச நேரம் வாசிக்க முடியுமா? வாசிக்கிறோம்மா.